ஃப்ரீசர்களை போட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கால்கள் உள்ளுக்கார போட்டு டம்ப் பண்ணி இவ்வளோ ஒரு ஸ்மெல்லு இதெல்லாம் தான் நம்மளாம் சாப்பிட்டுட்டு இருந்தோமா இத்தனை நாளா. உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open. ஃப்ரீசர்களை போட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கால்கள் உள்ளுக்கார போட்டு டம்ப் பண்ணி பேருக்கு ஒரு ஃப்ரீசர்னு ஒன்று வச்சுக்கிட்டு அதில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. லார்வா வைக்கக்கூடிய ஸ்டேஜில் தான் இருந்தது. அதில் பார்த்தோம்னா இன்னும் குடலெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே ஃப்ரீசரே திறக்க முடியல, அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு, ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது பார்க்குறப்ப. இதெல்லாம் தான் நம்மளாம் சாப்பிட்டுட்டு இருந்தோமா இத்தனை நாளா அப்படின்றப்போ எனக்கு எனக்கே பதறிச்சு. கொடுத்து எடுப்பின சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து க்ரோத் இருக்கு, ஸ்டெஃபிலோகாக்கஸ், ஈகோலை அதெல்லாம் மோல்டிங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே ப்ரெசென்ட்னு சொன்னோன்னு தான் ஷாக் ஆனேன். இன்னும் சில இடத்துல அவங்க இன்னும் மலிவாக கொடுக்குறேன்னு சொல்லி இந்த மாதிரி ரோட்டு கடைகளுக்கு கொடுக்குறாங்க. ஒரு கிலோ 200 போட்டிருந்தாங்க. 100 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன்னு ஆட்டுக்காலுக்காரங்க வாங்கிட்டு தானே போவாங்க. இந்த ஆட்டுக்காலுங்க மட்டும் நாங்கள் விட்டுருந்தோம்னா சம்திங் பெருசாக வெடிச்சிருக்கும். ஃபுட் பாய்சனிங் வந்து பெரிய லெவலில் போயிருக்கும். இது பாய்சன் தான், லைஃப் லாஸும் வந்திருக்கும் தாராளமாக. எந்த பக்கம் திரும்பினாலும் பேசக்கூடிய ஒரு பொருள் கோட். சமீபத்தில் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் சதீஷ் அவர்கள் நம்ம கோட் அப்படின்ற விஷயம், ஆட்டுக்கறி வந்து கெட்டு போயிருக்குன்ற விஷயத்தை போய் செக் பண்ணி பார்த்தாரு. அதில் 600 கிலோவுக்கும் மேற்பட்ட ஆட்டுக்கால்கள் அழுகிய நிலையில் அவர் பறிமுதல் பண்ணார். அது விஷயமா தொடர்பாக பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது ஆட்டுக்கால் அந்த விஷயம் எந்த இடத்துல திரும்பினாலும் ஆட்டுக்கால் சூப்பு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆட்டுக்கறி கெட்டு போன விஷயங்களை நீங்கள் எடுத்து வெளிக்கொண்டோன்னே நிறைய பேருக்கு ஒரு பயங்கரமான ஷாக். ஏன்னா ரோட் சைடில் நிறைய இடத்துல ஆட்டுக்கால் சூப்பு போட்டு நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதை பார்க்குறோம். பெரிய பெரிய ஹோட்டலில் ஆட்டுக்கால் பாயா இதெல்லாம் விற்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். இத்தனை கிலோ ஆட்டுக்கால் இறைச்சிகள் வந்து கெட்டு போயிருக்குன்றது எங்களுக்கு முதல்ல பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. எப்படி வந்து உங்களுக்கு தெரிய வந்தது? எத்தனை கிலோ ஆக்சுவலாக இருந்தது சார்? ஆக்சுவலாக பார்த்தோம்னா நம்ம எக்மோரில் ஒரு 15 days பிஃபோர் நம்ம பார்த்தோம்னா ஆட்டுக்கறியெல்லாம் பிடிச்சோம்ல, அதை பிடிச்சிட்டு அவங்ககிட்ட லிஸ்ட்டு வாங்கணும், எங்கெல்லாம் இவங்க சப்ளை பண்ணியிருக்காங்க ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ வேறு எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி லிஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு இடமா நான் செக் பண்ண போகுது. அப்போ வந்து தான் இந்த நேம் எங்களுக்கு வந்தது. ஒரு இடத்துல இது மாதிரி சைதாப்பேட்டையில் வந்து இந்த இடத்துல வந்து ஆட்டுக்கால் வந்து எங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் சொன்னாங்க. நாங்கள் எதிர்பார்க்கல, சின்னதாக தான் இருக்கணும். அப்போ நாங்கள் விசாரிக்கும் பொழுது 2-3 ஹோட்டல் போகிறச்சே பார்க்குறப்போ எல்லாருமே அந்த இடத்தையே சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, சார் சம்திங் போய் அங்கே பார்க்கணும் உடனே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த இடத்த ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே போனேன். அங்கேருந்து டேரெக்டாக கிட்டத்தட்ட இது ஒரு 1 week பிஃபோரே நான் பண்ணிட்டேன். அங்கே போய் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா ஒரு ஃப்ரீசர்களை போட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கால்கள் உள்ளுக்கார போட்டு டம்ப் பண்ணி பேருக்கு ஒரு ஃப்ரீசர்னு ஒன்று வச்சுக்கிட்டு அதில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு அப்போவே சந்தேகம் வந்தது. சரி இது வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ கால்கள், சரி ஒரு 4 கால் 5 கால் இல்லை 2 கிலோ 3 கிலோ இருந்ததுன்னா நம்ம பிரச்சனை இல்லை. இது ஆயிரக்கணக்கான கால்கள்னு இருப்போ சாக்கு மூட்டைக்குள்ளே போட்டு உள்ளே வச்சுருக்கிறாங்க. ஃப்ரீசரில் சாக்கு மூட்டைக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு அப்படியே சந்தேகம். சரி ஆட்டுக்கால் தானே, சரி ஒருவேளை நம்ம வீட்டிலலாம் நம்ம வச்சுருப்போம், நம்ம ஒரு மாதம் 2 மாதம் கூட வச்சு சாப்பிடக்கூடிய பொருள் தான் அது எடுத்த உடனே நம்ம வந்து கெட்ட பொருள்னு நம்ம சொல்லிடக்கூடாது. இப்போ நான் ஆட்டுக்கறி பிடிச்சேன், அது கண்டிப்பாக கெட்டு போயிடுச்சு. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அந்த ஆடோட தோலை உளிச்சிட்டு அப்புறம் கொண்டு வந்தாங்க. அது வந்து தெரிஞ்சிருச்சு. இது வந்து நம்ம சுட்டு வச்சிருக்கனால நம்ம வீட்லேயும் சரி கன்ஃபர்மேஷனுக்கு நான் உடனடியாக அப்போவே நான் வந்து லேபுக்கு அனுப்பிச்சிட்டேன். லேபுக்கு அனுப்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா 4 to 5 days அப்புறம் பார்த்தோம்னா ரிப்போர்ட் வருது. அதில் எல்லாரும் அந்த கொடுத்து எடுப்பின சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து க்ரோத் இருக்கு, ஸ்டெஃபிலோகாக்கஸ், ஈகோலை அதெல்லாம் மோல்டிங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே ப்ரெசென்ட்னு சொன்னோன்னு தான் ஷாக் ஆனேன். சரி அப்படி நான் அன்றைக்கி பூட்டிட்டு வந்துட்டேன். அன்றைக்கி சாம்பிள் எடுத்துகிட்டு எதுவுமே இந்த ஒரு பீஸ் கூட வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு நாங்கள் போய் திரும்ப கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் போய் பார்த்தோம். நாங்கள் செக் பண்ணிட்டு இருக்கிறப்ப பார்த்தோம்னா ஒரு 600-700 கிலோ எங்ககிட்ட கிடைச்சிது. சரின்ட்டு கொஞ்சம் நேரம் அப்புறம் நம்ம மீடியா பீப்புள்கிட்ட பேசிட்டு நான் அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் போட்டு திரும்ப உள்ளே போகிறேன். இன்னும் கொஞ்சம் வேறு இடத்துல இருந்தது. அதெல்லாம் டோட்டலாக எடுக்க போகிறப்போ 1150 கிலோ பக்கமாக வந்தது உள்ளுக்கார. அது இல்லாமல் வேறு ரூமில் வச்சுருந்தாங்க. நாங்கள் அதை கொஞ்சம் பார்க்காம விட்டுட்டோம். அப்புறமேட்டு திரும்ப தரவு செக்அப் பண்ண பொழுது தான் மீதி இருந்தது. மொத்தமாகவே நாங்கள் 1100 சம்திங் நாங்கள் கேஜிஸ் வந்து லெக் மட்டுமே எடுத்தோம். அந்த கால் மட்டும் 1000 கிலோவுக்கு மேலே எடுத்துருக்கீங்க. ஆமாம். அது எல்லாமே பூசா பிடிச்சிருந்தது. நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு மாதிரி இருக்குது. அது மாதிரி கால்கள் சாப்பிடக்கூடாது. ஆக்சுவலாக நம்ம வந்து எந்த ரூபத்திலையுமே சாப்பிடக்கூடாது. மேபி நம்ம வந்து எனக்கு வந்து சந்தேகம் என்னன்னா இதெல்லாம் தான் நம்மளாம் சாப்பிட்டுட்டு இருந்தோமா இத்தனை நாளா அப்படின்றப்போ எனக்கே பதறிச்சு. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஆயிரக்கணக்கான கிலோவில் நீங்கள் ஆட்டுக்கால் எடுத்திருக்கீங்க.
அப்போ வெளியில போனது எத்தனைன்றது தெரியல, எத்தனை பேர் கெட்டு போனதை சாப்பிட்டாங்கன்றது தெரியல. அதுதான் பதறினேன். ஐயோ ஒருவேளை இன்கேஸ் இது ஒரு பெரிய ஃபுட் பாய்சனிங் மாதிரி ஆயிருந்ததுன்னா என்ன ஆகுது. இதில் நான் இன்னும் 2 ஆங்கிளில் கூட நான் யோசனை பண்ணேன். ஒன்று, இவங்க வந்த உடனே இவனுக்கு டிஸ்போஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு. ஏன்னா நான் ஆட்டுக்கால் பிடிச்சதுக்கப்புறம், அந்த ஆட்டுக்கறி பிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹோட்டல் அசோசியேஷன் செஃப், இந்த F&B மேனேஜர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஹோட்டலில் பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாமே டக்குன்னு நிறுத்திட்டாங்க. எந்த விதத்துலையுமே பில் இல்லாமல் வாங்கக்கூடாது. ஒரு சில ஹோட்டல் வந்து பில் இல்லாமல் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க எல்லாமே அசோசியேஷனில் பேசி என்ன பண்ணிட்டாங்க, இனிமேட்டு இந்த மாதிரி இல்லீகலாக நம்ம வாங்க வேண்டாம், இது மாதிரி சீப் ரேட்டு வருதுன்னு சொல்லி நம்ம வந்து இந்த மாதிரி கெட்டு போகணும் உடனே நிறுத்திட்டாங்கல்ல. உடனே நிறுத்தின உடனே இவருக்கு வந்து அப்படி ஸ்டாக் ஆகிடுச்சு. ப்ராபப்ளி அதனாலேயும் மோல்டிங் ஆகிறதுக்கு கெட்டு போகிறதுக்கு கூட நம்ம சான்சஸ் இவங்களுக்கு இருந்திருக்கலாம். 2 விஷயம். ஒன்று, ஒரு பக்கம் பில் இல்லாமல் வாங்கக்கூடாதுன்னு சில ஹோட்டல் ஸ்டாப் பண்ணதால இது அங்கேயே ஹோல்ட் ஆகிட்டு, சில இடத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆகாமல் இருந்திருக்கும். இன்னும் சில இடத்துல அவங்க இன்னும் மலிவாக கொடுக்குறேன்னு சொல்லி இந்த மாதிரி ரோட்டு கடைகளுக்கு கொடுத்துருக்காங்க. 1 கிலோ 200 ரூபான்னு போட்டிருந்தாங்க. 200 ரூபா 300 ரூபான்னு கூட 1 கிலோவே. ஆமாம், 100 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன்னு ஆட்டுக்காரக்காரங்க வாங்கிட்டு தானே போவாங்க. அவங்களுக்கு நைட்டு தானே நமக்கு பிஸ்னஸ்ஸு. அப்போ அவங்க பார்த்தோம்னா நைட்டில் வச்சு கொடுக்குறப்போ நம்ம வந்து வேறு வழி இல்லாமல் நம்ம சாப்பிடுவோம். நமக்கு தெரியாது வேறு அவ்வளோக்கு. அதோட திடீர்னு உண்மையிலே இது ஏதாவது போயிருந்ததுன்னா, இந்த ஆட்டுக்காலங்கள் மட்டும் நாங்கள் விட்டுருந்தோம்னா சம்திங் பெருசாக வெடிச்சிருக்கும். ஃபுட் பாய்சனிங் வந்து பெரிய லெவலில் போயிருக்கும். இது பாய்சன் லைஃப் லாஸும் வந்திருக்கும் தாராளமாக. ஏன்னா ஆமாம், லைஃப் லாஸும் வர்றதுக்கு. ஏன்னா ஃபுட் பாய்சனிங் நத்திங் பட் வாமிட்டிங், டயரியா, ஃபீவர். இப்போ இந்த நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிவியர் வாமிட்டிங், டயரியா இருக்குது. இப்போ நம்ம நிறைய பேர் வந்து இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து சரி வீட்டில் ஏதாவது இருக்கும், ஒன்றும் இருக்காது, 1 தடவை 2 தடவை போயிருக்காங்க. சில பேர் 3 தடவை 4 தடவை டயரியா பண்ணவே கீழே சுருண்டு விழுந்துருவாங்க, உருண்டு இறந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இறப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஃபுட் பாய்சனிங்னு. சில பேர் வந்து செப்டிசீமியான்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம வந்து இந்த பாக்டீரியல் க்ரோத் இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, இந்த பாக்டீரியா நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் இருக்கிற மட்டும் இந்த மாதிரி காய்ச்சல், வயிற்று வலி, இந்த மாதிரி வாந்தி பேதி இது மாதிரி கொடுத்துட்ருக்கோம். ஒன்ஸ் இந்த பிளட் ஸ்ட்ரீம் விட்டு ஆர்கன் ஃபுல் அடுத்த ஆர்கனுக்கெல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா வி கால்ட் அஸ் செப்டிசீமியான்னு சொல்லுவோம். அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்குள்ளே மூளைக்கையெல்லாம் போயிடுச்சுன்னா ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். உயிரிழப்பு அதில் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு தக்க சமயத்தில் நாங்கள் பிடிச்சன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் பண்ணுறேன். நாங்கள் பார்க்கும்போது அந்த ஆட்டுக்கால் வந்து ஒரு மாதிரி அந்த பச்சை கலரில் அந்த ஃபுல்லாகவே அது அழுகிய நிலையில் பூரணம் புத்து இருந்தது. நீங்கள் இந்த புழுலாம் வேற வந்துட்டு இருக்கோம்னு சொன்னீங்க. அது உடச்சு பார்த்தா இன்னும் உள்ளுக்கார இருந்திருக்கும் புழு. அதாவது அந்த ஸ்டேஜ் லார்வா வைக்கக்கூடிய ஸ்டேஜில் தான் இருந்தது. அதில் பார்த்தோம்னா இன்னும் குடலெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே ஃப்ரீசரே திறக்க முடியல, அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு, ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது பார்க்குறப்பே. அதை ஒரு கோழி ஒன்று ஒரு கலர் போட்டு என்னமோ வச்சுருந்தாங்க. கோழியும் கலர் போட்டு, ஆமாம், ஒரு ரெட் கலர், ஒரு ட்ரே மட்டும் தான் இருந்தது, மீதியெல்லாம் கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அதெல்லாம் பிடிச்சி கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துட்டோம். அது எல்லாமே என்ன பார்த்தோம்னா உடனே உள்ளுக்கார நாங்களே பயந்துட்டு, ஏன்னா ஃபுல்லாக ஃபங்கஸ்ஸு, பாக்டீரியல் க்ரோத் எல்லாம் பயந்து தான் எல்லாம் க்ளவுஸ் எல்லாம் போட்டு போய் எடுத்துட்டு அப்புறம்ட்டு நம்ம இவங்ககிட்ட கார்பரேஷன் பீப்புள்ஸ்கிட்ட நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். ஒரு பக்கம் ஆட்டுக்கால்களை தாண்டி ஆட்டு இறைச்சிகளும் இருந்தது. 100% ஹலால் அப்படின்ற வார்த்தைகள்லாம் நாங்கள் பார்த்தோம். அந்த இடத்துல அங்கே பார்க்கும்போது எங்களுக்கு ஷாக்காக இருந்தது. இதுதான் அந்த 100%ன்ற மாதிரி. என்ன அந்த எத்தனை கிலோ ஆட்டு கறிகள் வந்து பறிமுதல் பண்ணது? ஆட்டுக்கறிகள் 1700 kg இருந்தது. அது ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா அதோட கதை பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம். அது உட்காந்து துருவி விசாரிச்சா சிக்கர் அப்படின்ற இடத்துல இதில் ராஜஸ்தானில் வெட்டுறாங்க. நீங்கள் ராஜஸ்தானில் எல்லா இடத்துலையும் வெட்டிட முடியாது. அவங்க வந்து இப்போ பர்டிகுலர் பிளேஸ் தான் இருக்கும், அவங்க வந்து அலோவ் பண்ணல. சிக்கர்ன்ற இடத்துல இருந்து ஜெய்ப்பூருக்கு இட் இஸ் அபவுட் 200 kilometers. அந்த ட்ராவலே லேட்டு. ஆமாம். இப்போது நாங்கள் எல்லாம் உட்காந்து அன்றைக்கி பொறுமையாக நாங்கள் டைமிங்லாம் போட்டு பார்த்தோம். இப்போ ஆடு வெட்டுற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆடு வெட்டி இப்போ கிட்டத்தட்ட அந்த இடத்துல வெட்டுற இடத்துல மினிமம் இப்போ இவ்வளோ தூரம் வர்றதுனால மினிமம் எப்படியோ ஒரு 500-600 ஆடுக்கு மேலே வெட்டுவாங்க. ஸோ அந்த ஆடெல்லாம் வெட்டி முடிச்சுக்கு க்ளீன் பண்ணி தோலெல்லாம் எடுத்து குடலெல்லாம் எடுத்து அது ட்ரெஸ் பண்ணுறதுக்கு இட் மே டேக் to 7 to 8 hours. ஒரு ஆடு வெட்டுறோன்னு வச்சுக்கலாம், அது கூட இருக்கக்கூடிய மற்ற ஆடுகளையும் ப்ரிப்பேர் பண்ணணும் பேக்கிங்க்கு. அது ஒரு 8 மணி நேரம். அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு ஜெய்ப்பூர் வர்றதுக்கு ஒரு 6 மணி நேரம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3 hours பிஃபோர் வந்து நீங்கள் வந்து பார்சல் ஆஃபீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதில் ஒரு 3 hours. ட்ரெயின் ட்ராவல் 2 days. சாலிடாக ஒரு 5 days. அதுதான் சொல்கிறேன். இங்கே வந்து இவங்க கடைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு 6 to 7 hours. இங்கேருந்து மற்ற ஹோட்டலுக்கு போகிறதுக்கு அங்கே கொண்டு போய் சேர்த்ததுக்கு இன்னொரு 2 to 3 hours. இவ்வளோ ட்ராவலு நாங்கள் என்ன பண்ணுவோம், 4 to 5 நாளே வந்தது. அப்போது நம்ம அந்த 4 to 5 நாள் இந்த கறிகளை வந்து நம்ம -18 degreeல கொண்டு போயிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. we can store take it எவ்வளோ நாள் கூட எங்கே தூரம் கூட போடலாம். ஆனால் அந்த டெம்பரேச்சர் மட்டும். ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சாக்கு பையில் போட்டு அதுக்குள்ளே ஒரு தெர்மோகால் பாக்ஸ், அதுக்குள்ளே ஐஸ் எவ்வளோ 5 நாள் தாங்குமா ஐஸு?
நினச்சி பாருங்க, தாங்கவே தாங்காது. அதனால் இதெல்லாம் என்ன எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்கன்னா, அடியில் இருக்கிறது கூட ஐஸில் இருக்கலாம். நாங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த கோட்டெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப இதாக இருந்தது, ஸ்மெல்லே வந்துருச்சு. நாங்கள் தூக்கி பார்க்கும்பொழுது ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சு. அது அப்புறமேட்டு நாங்கள் விசாரிக்கிறப்ப பார்த்தோன்னா அந்த ஆட்டுக்கறியை வந்து வெட்டி இது பண்ணிவிடுவாங்களாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவாங்களாம். இப்போ எந்தெந்த ஆடெல்லாம் மேலே இருக்கிற ஆடுகள்லாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒரே ஆடாக கொடுத்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஹோட்டல் நீங்கள் வச்சுருக்கீங்க, நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு 4 பீஸ், அவருக்கு ஒரு 4 பீஸ், இங்கே ஒரு 4 பீஸ் அனுப்புனா எனக்கு ஒரு கோட்டு எனக்கு சேவ் ஆகுது. ஒரு கேஜி வந்து அங்கேருந்து இறக்குமதி பண்ணி முடிக்கிறப்போ 500 rupees வருதுன்றாங்க. அதே கறி நீங்கள் போய் கடையில் நீங்கள் வச்சுருக்கீங்க, ரீட்டைலராக இருக்கீங்க, நீங்கள் அந்த கறியை வந்து 700 ரூபாய் 800 ரூபாய் 900 ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்க. அதே கட்டி போன கறியை இண்டிவிஜுவல் வந்து வாங்கினா கண்டுபிடிச்சிடும். நம்ம ஒரு வீட்டுக்கு போய் நம்ம ஆட்டுக்கறி வாங்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டுபிடிச்சிடும், உடனே பார்த்து ஸ்மெல் வந்துடும், டைரக்ட் டீலிங்கிறதா தெரிஞ்சிடும். இப்போ ஹோட்டல்ஸ் அந்த ஒரு மீடியமான அன்ஆத்தரைஸ்டு ஹோட்டல்ஸ்லாம் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் தள்ளி விட்டுருவாங்க. 500 ரூபாய் கறி 600 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு போவோம். ஐயோ நமக்கு 600 ரூபாய் கொடுக்குறாங்க, இன்னைக்கு என்ன டேட்டுன்னா 800 ரூபாய் இருக்குது கிலோ, இன்னைக்கு 600 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது நல்லா போட்டு வாஷ் பண்ணி, நல்லா வினிகர் போட்டு வாஷ் பண்ணி, அது மாதிரி கெட்டு போனதெல்லாம் பார்த்தோன்னா அது வெளுப்பாக இருக்கும், அப்படி வெள்ளை வெளியேன்னு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. அத்தனை நாள் ட்ராவல் பண்ணுறதே இப்போ நாட் அட்வைசபிள். இது ஒரு பக்கம் ராஜஸ்தான்லேருந்து ஆரம்பிக்குது அப்படின்றீங்க. இப்போ ஆட்டுக்கால்களாக இருக்கட்டும், இப்போ கெட்டுப்போன இறைச்சிகள்லாம், இதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருந்து ஒன்றா சேர்ந்து இந்த குடோனில் இருந்து? டெல்லி, ஜெய்ப்பூர், கர்நாடகாவில் இன்டீரியரில் ஒன்று, ஆந்திர பிரதேஷ் அண்டு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கூட அந்த ஆட்டுக்கால்கள்லாம் எங்கேருந்து வந்திருக்கோன்னா பார்த்தோன்னா கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா தேனி, நிறைய இடத்துல வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஆயிரக்கணக்கான கால்கள் வேணுன்றப்போ இது வந்து ஆடு வந்து பார்த்தோம்னா சீசனல் தான். நம்ம ஒரே நாளில் வந்து நமக்கு வந்து ஃபீட் கிடையாது. நம்ம சென்னைக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு மட்டுமே நமக்கு வந்து ஒரு 10,000 கிலோ ஆட்டு இறைச்சி தேவைப்படுது. என்டையர் ஃபீட் பண்ணுறதுனா உனக்கு 10,000 கிலோ, அது மினிமம் 8,000 10,000 இன்னும் வரும். இதே ஒரு சாட்டர்டே சண்டே அது அப்படியே டபுள் ஆகும். இன்கேஸ் ஆஃப் எனி விசேஷம்னா அது அப்படியே ட்ரிபிள் ஆகும். அந்த மாதிரி பண்ணுற பொழுது ஒரே இடத்துல இருந்து நம்ம ஆடுகளை ப்ரொக்யூர் பண்ண முடியாது. ஸோ அது சீசன் தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் எடுக்கலாம், கர்நாடகாவில் கொஞ்சம் எடுக்கலாம், இல்லைன்னா நார்த்தில் இருந்து கொண்டு வரலாம். ஸோ நாங்கள் அந்த மாதிரி கொண்டாங்க. ஆனால் அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் அவங்ககிட்ட கேட்டோம், ஏன் லைவாக கொண்டு வர முடியலன்னு. அவங்க லைவாக வந்துன்னா செத்து போயிடுது சார், இங்கே வர்றப்போ நம்ம இறக்குறப்போ செத்து போயிடுது, அதை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால் நாங்கள் அங்கேயே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்றான். நான் தான் சொன்னேன், இங்கே லைவாக மேக்ஸிமம் ஒரு பேசிக்கிங்க. இப்போ எப்படியும் இவ்வளோ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் அந்த இவங்க லோகோ பீப்புள்கிட்ட அவங்ககிட்ட பேசுங்க, ட்ரெயினில் பேசிக்கிங்க அப்படின்னு மட்டும் சொன்னோம். அவங்க சார் அது பண்ண முடியாது அப்படின்னா, அப்படின்னா நீங்கள் -18 டிகிரிக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிக்கிங்க. எத்தனை பாக்ஸ் உங்களுக்கு வேணுமோ, உங்களுக்கு 50 பாக்ஸ் 60 பாக்ஸ் இருக்குது தேவைப்படுது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட், அதில் போட்டு நீங்கள் எடுத்துட்டாங்கன்னா நான் தாராளமாக நான் எதுவுமே நான் சொல்லலை அப்படின்ட்டு. வித் ப்ராப்பர் டாக்டர்ஸோட சர்டிஃபிகேட் இருக்கணும். அங்கே ஸ்லாட்டிங் ஹவுஸ்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸோட சர்டிஃபிகேட் இருக்கும். அவங்க டாக்டர் இல்லாமல் அந்த குரூப் ஆஃப் ஆடை வந்து அவர் எக்ஸாமின் பண்ணுவார். அவர் சந்தேகப்பட்டார்னா அந்த ஆட்டை தூக்கிடுவாங்க. அதே மாதிரி இங்கே சீல் போடணும். வெளியே வர்றப்போ இவங்க இத்தனை நம்பரில் சீல், உங்கள் பேர் நீங்கள் எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு 10 ஆடு வெட்டப்பட்ட ஆடு எடுக்கிறீங்க, தோலை உரிச்சு எடுத்து போனால் உங்கள் பேரில் போட்டு ரசீது போட்டு வெளியே போட்டு ஆடு வந்து சீல் பண்ணி உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நீங்கள் ரீட்டெயிலாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறச்ச ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. அன்றைக்கி வெட்டுற ஆடு அன்றைக்கே நம்ம முடிச்சுடுறோம், அன்றைக்கே சாப்பிட்றோம், அன்றைக்கே டிஸ்போஸ் ஆகிடுது அப்படின்னு சொன்னோம்னா பிரச்சனை இல்லை. வெட்டி அதை கொண்டு போய் கரெக்டான ரூம் டெம்பரேச்சரில் கொண்டு போய் -18 டிகிரியில் கொண்டு போய் சேர்த்துறோம். அதுதான் நாங்கள் வந்து எல்லா ஹோட்டல்ஸ்க்கு அன்றைக்கி நாங்கள் வந்து மீட்டிங் ஒன்று வச்சோம். எல்லா செஃப்ஸும் அட்டன், நம்ம ஆல்மோஸ்ட் டாப் செஃப்ஸ்லேருந்து எல்லாமே, ஹோட்டல் அசோசியேஷன் ஆகட்டும், இந்த ஃபேமிலி எல்லாமே வந்து அவங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங். அந்த ஆடு வெட்டினதெல்லாம் கூட நான் அவங்ககிட்ட காமிச்சேன். அதெல்லாம் அவங்ககிட்ட காமிச்சப்போ அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ இந்த மாதிரி தான் பண்ணி வராங்களா. அந்த ஆடில் இந்த ஐஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டு மேலே எதுவும் தெளிக்க மாட்டேங்கிறான். அது என்ன கெமிக்கல்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அவன் சொன்னான், இல்லை ஐஸு தான் சார் எங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஐஸ்னால் எப்படியா ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா, இல்லை சார் ஐஸ் ஃபார்மேஷன்லேயே நாங்கள் வந்து அதில் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிவிடுவோம். அந்த ஐஸ், அதை வைக்கிற ஐஸ்லேயே கெமிக்கல்ஸ் இருக்கு, அதில் போட்டுடுறானுங்க. நாங்கள் ஆடு மேலே தெளிச்சா அது ஐஸில் போட்டு வச்சுக்கிறோம் சார் அப்படின்னாங்க. எந்தென்ன குறுக்கு வழி இருக்குதோ அத்தனையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போகும்போது என்ன மாதிரி இருந்தது? ஏன்னா நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு பூனை கூட ஸ்மெல் பண்ணிட்டு சாப்பிட மூஞ்ச திருப்பிட்டு போச்சு. உள்ளே போக முடியலைங்க, நீங்கள் உள்ளே போக முடியலனால நாங்கள் அப்படியே எல்லாம் மூக்கு பொத்திட்டு தான் போனோம். சரி எல்லாமே வெளியே எடுத்துடுங்கன்னு சொல்லிட்டு தான்
நம்ம எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளியே வச்சோம். அப்போன்னு பார்த்து தான் அந்த பூனை வந்தது. அந்த பூனை பார்த்தீங்கன்னா போய் எல்லாத்தையும் நோந்து பார்த்துட்டு அது போய் படுத்துக்கிச்சு ஓரமாக. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அந்த பூனையே வேணான்றப்போ நம்ம எப்படி சாப்பிட்றது? நம்ம பூனையோட காலமாயிட்டோமா அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்மளுக்கு தெரியாமலே அதை சாப்பிட்டோம், அது தெரிஞ்சு அதுவே வேணாம்னு சொல்லிட்டு போகுது. ஒரு இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு தெரியாது அவர் எப்போ வாங்கின கறி, அது எப்போ சமைக்கப்பட்ட கறின்னு. அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் சார்? கஷ்டம். அது உங்களை நம்மளா கண்டுபிடிக்காது. ஏன்னா ஃபுல்லாக மசாலா போட்டுருவாங்க, நல்லா கொதிக்க வச்சுருவாங்க. அதை வந்து ஒன்ஸ் வந்து இப்போ குழம்பு வச்சுட்டாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இன்கேஸ் ரொம்ப கெட்டு போயிருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அதோட ஸ்மெல் வச்சே நம்ம கறி கையில் எடுக்கிறப்பே கொலன்னு ஆயிருந்ததுனாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். தண்ணி மாதிரி அதுலேருந்து வடிஞ்சதுனாவே வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அப்படியே வடியும். இப்போ இன்கேஸ் ஆஃப் நம்ம ஒரு எலும்பு எடுத்து சாப்பிட்றோன்னு வச்சுக்க, நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், உள்ளுக்கு இருக்கிற போன் வேற ஒரு அதெல்லாம் கெட்டு போன ஸ்மெல் வரும். அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி பழைய எலும்பு தான். இவங்களுக்குலாம் ஆக்சுவலாக என்ன மாதிரி தண்டனைகள் கொடுக்கப்படும்? இப்போ இவரை அரெஸ்ட் பண்ணும்போதோ இவரை வந்து இந்த கடையை சீல் பண்ணும்போதோ என்ன சொன்னார்? இவருக்கு மேலே வந்து பெரிய குற்றவியல் நடவடிக்கை இவர் மேலே எடுக்க முடியாது. பிகாஸ் இது வந்து நம்ம போய் எடுத்துட்டோம். இன்கேஸ் அவரோட இப்போ ஆட்டுக்காலை சாப்பிட்டு யாராவது உடம்பு சரியில்லாமல் போயிருந்தாலோ, இல்லை பெட்டில் அட்மிட் ஆயிருந்தாலோ, அல்லது உயிரிழப்புகள் ஏதாவது ஏற்பட்டிருந்தாலோ அவர் மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுக்கும். ஸோ எங்களோட ஆக்ட் பிரகாரம் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃபுட்டு வச்சுருந்தாங்கன்னா, இந்த கெட்டுப்போகிற உணவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க மேலே வந்து மினிமம் ஒரு 5,000 to 10,000 ஃபைன் பண்ணலாம், வார்ன் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து பக்காவா இந்த மாதிரி மீட்டுன்றது வந்து ஹை ரிஸ்க் ஃபுட்டு, இதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் வச்சுக்கூடாது, அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு பண்ணலாம். அதுதான் நான் பண்ண முடியும். அவங்கள வந்து இதுக்காக இப்போ கெட்டுப்போன உணவு வச்சுருந்தாக்காக ஜெயிலில் போட முடியாது எங்களோட ஆக்ட் பிரகாரம். இப்போது நிறைய பேர் ஒரு அவேர்னஸில் இருப்பாங்க, இந்த கறிகள் மூலிமா என்ன நடந்திருக்கு, எவ்வளோ பெரிய மால் ப்ராக்டிஸ் நடந்ததுன்னு. அதை வெளிக்கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open.